நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வெறும் 11 நாள்ல ட்ரிபிள் ஆக்டிங்லையும் எம்.ஆர். ராதா அவர்கள் டபுள் ஆக்டிங்லையும் நடித்து 2 பேருமே இணைந்து காமெடி தர்பார் நடத்திய படம் பலே பாண்டியா. பிளாக் அண்ட் ஒயிட் சினிமாக்களில் வெளிவந்த முழு நீள காமெடி படங்களில் ரசிகர்களை பெரிதும் கவர்ந்து வசூல் ரீதியாகவும் பட்டையை கிளப்பிய படம் பலே பாண்டியா. தமிழ் சினிமாவில் 1960களில் ஈர துருவங்களாக எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் இருந்தாங்க. எம்ஜிஆருடைய படங்கள் பெரியவர் முதல் சிறியவர் வரை அனைத்து தரப்பு ரசிகர்களையும் கவரும் விதமாக ஜனரஞ்சகமாக இருக்கும். அப்படின்னா சிவாஜி கணேசன் அவர்களுடைய படங்கள் காதல், காமெடி, ஃபேமிலி ட்ராமா போன்ற வகைகளில் இவை அனைத்தும் கலந்து அமைஞ்சிருக்கும். காமெடிக்கு முக்கியத்துவம் அளிக்கும் விதமாக பல படங்களில் சிவாஜி கணேசன் அவர்கள் நடிச்சிருந்தாலும் ஒவ்வொரு படங்கள்லையும் வெவ்வேறு சமகால நடிகர்களுடன் கூட்டணி வைத்து சிரிக்க வச்சிருப்பாரு. அந்த வகையில் சிவாஜி கணேசன் அவர்கள் 3 வேடங்களிலும் அப்போது வில்லன் நடிகராக மிரட்டி வந்த எம்.ஆர். ராதா அவர்கள் இரட்டை வேடங்களில் நடித்த பலே பாண்டியா சிறந்த காமெடி படமாக ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தது. குட் மார்னிங், வணக்கம், நமஸ்காரம். போதும், எங்க அண்ணன் ஒரு ஃபூல். உங்க மாதிரி ஆளுங்களை வீட்டுக்குள்ள விடவே கூடாது. நீங்க எதுக்கு என்ன பார்க்கணும்? இல்லைங்க, நேத்து கூட்டம் வந்து தற்கொலை. நான் பேக். என்ன மிஸ்டர் டைப் அடிக்கிறீங்க? கொஞ்சம் புரியும்படி பேசுங்க. இல்லைங்க, இந்த பேக் நான் திருடி. ஓ, நீங்களா திருடினீங்களா? முதல்ல திருடிட்டு அப்புறம் கொண்டாந்து கொடுத்து அன்பு சம்பாதிக்கலாம் நினைக்கிறீங்களா? இல்லைங்க இல்லைங்க, இது மிஸ்டர் மெட்ராஸ், உங்களை மாதிரி ரொம்ப பேரை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இல்லைங்க இல்லைங்க, நீங்க தப்பா நினைக்கிறீங்க. இந்த மாதிரி ஏதாவது கிடைச்சா வீடு தேடி வர வேண்டிய அவசியம் இல்லை. போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்தாலே போதும். சரி சரி, எங்க அண்ணா வரப்புற அவர்கிட்ட கொடுங்க. என்னடா இது? போட்டோவில் இருக்கிற சாமிக்கும் பேச்சுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லையே. நல்லது செய்ய வந்தா அவமானம். இப்படி ஒரு அவமானம் ஏற்படும்னு தெரிஞ்சிருந்தா நேற்று நான் தற்கொலை ஸ்டாப் பண்ணியிருக்க மாட்டேன்னு. உங்க அண்ணனை வர சொல்றான். அவன் நல்லா விட என்ன மிஸ்டர்? என் தங்கச்சி என்ன சொன்னா? ரொம்ப நல்ல பொண்ணு. ஆம்பளை கிட்ட பேசுறதுனாலே ரொம்ப வெட்கப்படுவா. வெட்கம் அது? ஓ சார், சார் உண்மையிலே சொல்றேன், நீ தான் சார் ரியல் கோல்டு. உன் தங்கச்சி ரோல்டு கோல்டு. நீ ரியல் சில்வர், அந்த பொண்ணு எவர் சில்வர். உண்மையிலேயே சொல்றேன் சார், நீ தான் சார் மனிதருள் மாணிக்கம். சிரிக்காத சார், நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன். மோத்த பாரு சார், எவ்வளவு இழைச்சு போயிருக்கு. வெரி குட், நீ ரொம்ப அதிர்ஷ்டக்கார பொண்ணுதான். கண்ணாடி போடியா பையனை பார்த்து பொண்ணுங்கிற? யார் இந்த பிரகஸ்பதி? சீக்கிரமா டிஸ்போஸ் பண்ணு. உலகம் கெட்டு போச்சுப்பா, உலகம் கெட்டு போச்சு. ஆம்பளைய பார்த்து பொம்பளை. மிஸ்டர், ஆனா அவன் நல்லா தெரியும் எனக்கு. இந்த பேக் இப்படி கொடுங்க. மிஸ்டர், இதுக்குள்ள ஒரு போட்டோ வச்சிருந்தேனே, எங்க? எதுங்க? உங்க கையெழுத்து போட்டு இருந்தது அந்த போட்டோ தானுங்களா? உங்க அட்ரஸ் கூட இருக்குது அந்த போட்டோ தானுங்களா? நான் பாக்கலீங்களா? அப்போ உங்களுக்கு எப்படி அட்ரஸ் தெரியும்? அதுல தான் எல்லாம் விவரமா எழுதி. கொடுங்க இப்படி. அப்ப போயிட்டு வரீங்களா? போ சொல்றீங்களா? அந்த போட்டோ இது எதுக்கு உங்களுக்கு? நீங்க இல்லாதப்ப நான் அந்த போட்டோவை பார்த்துக்கிட்டே. குடுக்கலன்னா என்ன செய்வீங்க? என்னங்க செய்யும்? ஃபீலிங்கோட திரும்பி போவேன். அப்ப நாளைக்கு வாங்கி கொடுக்குறேன். நாளைக்கு நீங்க வர சொல்றீங்களா? இங்க இல்ல, நீங்க இருக்கிற இடத்துக்கு நான் கொண்டு வந்து தரேன். இருக்கிற இடத்துக்கு நீங்க வேண்டாங்க, நான் அந்த பார்க்குக்கு வரேன். இன்சூரன்ஸ் பணத்துக்காக நடத்தப்படும் ஆள் மாறாட்டம், கொலை திட்டம் என ஒன்லைன் கொண்ட படத்தின் கதையில சிவாஜி கணேசன் அவர்கள், எம்.ஆர். ராதா அவர்கள் இணைந்து காமெடி தர்பார் நடத்தியிருப்பார்கள். சிவாஜி கணேசன் அவர்களின் ஆஸ்தான இயக்குனரான B.R. பந்துலு அவர்கள் இந்த படத்தை இயக்கியிருந்தாரு. அமெரிக்கா பயணம் செல்வதற்கு முன் இந்த படத்துல நடிப்பதற்காக ஒப்பந்தமான சிவாஜி கணேசன் அவர்கள் வெறும் 11 நாட்கள்ல தன்னுடைய 3 கதாபாத்திரங்களையும் நடிச்சு கொடுத்திருக்கிறாரு. இது உலக சாதனையாக பார்க்கப்படுகிறது.
மொத்த படமுமே 15 நாட்கள்ல படமாக்கப்பட்டது. யாரும் நம்மள மாதிரி இருக்கிறான், எதுக்காக பிடிச்சிட்டு வந்தவனா? ஒரு பெரிய பிளான். அவன் எதற்கா போய் நின்று மூஞ்ச காமிச்சு காரியத்தை கெடுக்கிறான். படா ஆள் எவனோ குழந்த பையனை பிடிச்சிட்டு வந்து தண்ணி. அட ஆட்டோகிராஃபு, அட்ரஸ், மிஸ் கீதா, மிஸ் கல்யாண கலை, நம்பர் 6, அப்பன் ஸ்ட்ரீட், அடையார். குட் மார்னிங் சார். எப்படி சார் இருக்கேன்? மாப்பிள்ள மாதிரி இருக்கிறேன். மாப்பிள்ள மாதிரி இருக்கனா? அப்ப கொஞ்சம் வெளியே சுத்திட்டு வரேன் சார். மாப்பிள்ளனா வெளியே சுத்தணுமா? அதான் சார் லட்சணம். கரெக்டா 6 மணிக்கெல்லாம் இங்க வந்துடணும். சரி சார். ஏன்னா நீ வரலன்னா எனக்கு தூக்கம் வராது. சார் நீ சோறு போட்டவன் சார், வெறும் ஹோட்டல் சோறா போட்டிருக்கேன். உன் நன்றியை நான் மறக்க மாட்டேன் சார், உன் வார்த்தை மீற மாட்டேன் சார். ஆசீர்வாதம் பண்ணு சார், போற காரியம் வெற்றி அடையணும்னு ஆசீர்வாதம் பண்ணு சார். கையில பண்ணவா எதுலயா ஒன்று பண்ணித்தல சார். வரேன் சார். யார் வேண்டுமானாலும் யாரை வேண்டுமானாலும் அழ வைத்து விட முடியும். ஆனால் சிரிக்க வைக்கிறது ரொம்பவே கஷ்டம். சினிமாவில் ஆள் மாறாட்டம் அப்படின்னாலே சிரிப்பு தான். அதுலேயும் அந்த காலத்தில் பிள்ளையார் சுழி போட்ட ஆள் மாறாட்ட காமெடி படங்களுக்கு முன்னோடியாக இருக்கவும் மிகப்பெரிய சாமர்த்தியமும் திரைக்கதை தெளிவும் வேண்டும். படம் பார்த்துவிட்டு எல்லோருமே பலே அப்படின்னு சொல்லணும். அப்படி எல்லோராலையும் ஏகோபித்த பாராட்டுகளை பெற்ற படம் தான் பலே பாண்டியா. 1 லட்சத்துக்கு பாலிசி இது. பாலிசியா? இப்ப வர வர ஒரு சமாச்சாரமே நமக்கு புரியறது இல்ல. என்ன சமாச்சாரம்? நம்ம பேர்ல 1 லட்சத்துக்கு இன்சூர் பண்ணி வச்சுக்கிறாரு. இன்னும் 30 நாள்ல ₹1,00,000 லாபம் வரப்போகுது. நம்ம கையில நீ காடை காட்டுறியா? உனக்கு ₹1,00,000 வர்றதுக்காக நான் சாகணுமா? உனக்கு கொஞ்சம் கூட நன்றி இல்லப்பா. உனக்காக நான் எவ்வளவு உழைச்சிருக்கேன். வைத்தியக்காரா, உழைச்சவன நான் விட்டதில்லை. நீ சாவ மாட்டே. ஆனா உன்ன மாதிரி இருக்கிற பாண்டியன் செத்துடுவான். உடனே மருதுன்றவன் செத்து புட்டான்னு ஊருக்கே சொல்லி போடுவேன். உடனே ₹1,00,000 நம்ம கைக்கு வந்துடும். அப்புறம் பேரை மாத்திக்கோ, நம்ம ஜாலியா இருப்போம். எப்படி என் பிளான்? அது உன்னுடைய பிளானா? அப்படி சொல்லு. அதான நானும் பார்த்தேன். என்னடா நம்மள மாதிரியே இருக்கிற பையனை முடிச்சுட்டு வந்து இவ்வளவு தூரம் கவனிக்க. ஆமா, அப்படி கவனிக்கலன்னா வாழ்க்கையை வெறுத்துட்டு 1 மாசத்துக்குள்ளேயே செத்து போடுவானே. அதான அரியா பையனை கொண்டுட்டு வந்து உழுந்து உழுந்து கவனிக்கிறியான்னு பார்த்தேன். சும்மா ஆள்களை நீ கவனிப்ப நீ. போங்கடா மருது, இப்போ உன்னை பார்த்துருப்பான். போ. இல்லையா 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 வெட்டுக்கிளி 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 வெட்டுக்கிளியா சோமாரிட்டா. சோமாரிக்கிறா சார். பசிக்குதா? இல்ல சார், இன்னைக்கு எனக்கு பசியே எடுக்கல சார். என்ன வேணுமோ தந்துகிட்டே இருப்பேன். இதே மாதிரி நாளைக்கு வெளியே போறதுக்கு எனக்கு உத்தரவு வேணும் சார். போயிட்டு வா, ஆனா உடனே திரும்பி வரும். தேங்க்யூ சார். சார் நல்ல மனுஷன். மாமா மாப்பிளை அப்படின்னு சிவாஜி அவர்களும் MR ராதாவும் பாடும் நீயே உனக்கு என்றும் நிகரானவன் அப்படின்ற பாடல். அதில் நடித்த இருவரை தாண்டி பாடிய TM சௌந்தரராஜன், இசையமைத்த மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன், ராமமூர்த்தி, பாடலை எழுதி தந்த கவியரசர் கண்ணதாசன் மற்றும் இந்த படத்தை நம்ப முடியாத குறுகிய காலத்தில் உருவாக்கிய BR பந்துலு ஆகிய யாவருக்கும் பொருந்தும். நீயே உனக்கு என்றும் நிகரானவன் அப்படின்னு சிவாஜி அவர்கள் பாட, பாலாஜி கடம் வாசிக்க, நடுநடுவே MR ராதாவின் சேஷ்டைகள் எத்தனை தடவை பார்த்தாலும் கண்ணில் நீர் வர சிரித்து மகிழ்வோம் அப்படின்றது உறுதி. நீயே உனக்கு என்றும் நிகரானவன், நீயே உனக்கு என்றும் நிகரானவன், அந்தி நிழல் போல் குழல் வளர்த்த தாயாகி வந்தவன், நீயே உனக்கு என்றும் நிகரானவன். ஒரு படத்திற்கு நடிகர்கள், இயக்குனர்கள், இசையமைப்பாளர், பாடகர்கள், ஒளிப்பதிவு இயக்குனர் உள்ளிட்ட பலருமே இருப்பாங்க.
இவர்கள் அனைவரும் ஒரு பாடல்ல ஒரு சேர வருவார்கள் அப்படின்னா அது இந்த பாடலாகத்தான் இருக்கும். எம்.ஆர். ராதா, சிவாஜி கணேசன், பாலாஜி அவர் வாசிக்கும் கடம் மட்டுமல்ல, இவர்களுடன் திருச்சி லோகநாதன், சவுந்தரராஜன், விஸ்வநாதன், ராமமூர்த்தி அவர்களின் உதவியாளர்களான சதன், டேனியல் மற்ற எல்லா வாத்திய கோஷ்டிகளும் அடிக்கும் கும்மாளம்தான் இந்த பாட்டு. இதில் பாடுவது ராதாவா இல்லை லோகநாதனா அப்படின்னு பிரமிக்க வைப்பது ராதாவின் அந்த துள்ளலான கச்சேரி பாடகரின் சேஷ்டைகள். கலைஞன் எப்பொழுது அவன் வேஷத்தின் உணர்வை தன்னுள் காணும்போது அந்த கலை முழுமையடைகிறது. வேதம் கை நீதி விழி அன்பு மொழி கருணை 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 வாய் வேதம் கை நீதி விழி அன்பு மொழி கருணை வடிவாகி முடிவற்ற முதலான இறைவா நீயே உனக்கு என்றும் நிகரானவன் அந்தி நிழல் போல் குழல் வளர்த்த தாயாகி வந்தவன் நீயே உனக்கு என்றும் நிகரானவன். இந்த பாடல் உருவான விதம் குறித்து எம்.ஆர். ராதா தன்னுடைய புத்தகத்துல குறிப்பிட்டிருக்கிறாரு. பாடலை முதலில் செட்ல கேட்டாரு ராதா. அவருடைய குரல் போலவே இருந்தது அது. பாடலை பாடிய எம். ராஜுவை உடனே பார்க்க வேண்டும் அப்படின்னு விருப்பப்பட்டாரு ராதா. ஒல்லியாக சிவப்பாக இருப்பாரு அவரு. ராதா முன் சென்று நின்றார். ராதாவுக்கு ஆச்சரியம். ஆமாண்ண அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ராஜு. மென்மையான குரலும் கூட. எனக்கு ரொம்பவே அதிசயமா இருக்கு. பேசுறப்போ இவ்வளோ மெதுவா பேசுறீங்க. ஏன் குரல்லையே பாடியிருக்கீங்க. உங்களை எப்படி பாராட்டுறதுனே தெரியல. நான் உன்னை மறக்கவே மாட்டேன் தம்பி. யாருப்பாங்க தம்பிக்கு காஃபி கொடுங்க அப்படின்னு உபசரித்து அனுப்பியிருக்கிறாரு ராதா. துதி பாடும் கூட்டம் உன்னை நெருங்காதையா, வெறும் தூபத்தில் உன் இதயம் மயங்காதையா. துதி பாடும் கூட்டம் உன்னை நெருங்காதையா, வெறும் தூபத்தில் உன் இதயம் மயங்காதையா. விதி கூட உன் வடிவை நெருங்காதையா, விதி கூட உன் வடிவை நெருங்காதையா. வினை வென்ற மனம் கொண்ட இனம் கண்டு துணை சென்று வென்ற தெய்வ மலர் நீயே உனக்கு என்றும் நிகரானவன். அந்த பாடல்ல நடிக்கிறதுக்காக சிவாஜி அவர்கள் பலமாக பயிற்சி எடுத்துக்கிட்டு இருந்தாரு. பாடல்ல கிட்டத்தட்ட 2-3 நிமிடங்களுக்கு ஆலாபனை வருமே. அதற்காகத்தான் அவ்வளவு பயிற்சி. உண்மையிலேயே அவ்வளவு பெரிய ஆலாபனைக்கு உதட்டை அசைப்பதெல்லாம் ராதாவுக்கு கடினமான காரியமாகத்தான் தோன்றியது. நேராக டைரக்டர் கிட்ட வந்திருக்கிறாரு. இங்க பாரு பந்துலு, கணேசன் மாதிரிலாம் நம்மளால முடியாது. கேமராவை வச்சுக்கோ, நான் பாட்டுக்கு ஆக்ட் பண்ணுவேன். எங்க எனக்கு உதட்டு அசைக்கிறது கரெக்டா வருதுன்னு தெரியுதோ அந்த இடத்துல கேமராவுக்கு முகத்தை காட்டுவேன். மற்ற இடத்துல குனிஞ்சிட்டு தான் இருப்பேன். வேற வழி இல்லப்பா. நீ பாட்டுக்கு டைட் க்ளோஸ் அப்பெல்லாம் வச்சிடாத, அப்பப்போ கட் சொல்லிடாத, சரியா அப்படின்னு சொல்லிவிட்டு ராதா அவர்கள் ஷாட்டுக்கு போயிருக்கிறாரு. பாடல் படப்பிடிப்பு ஆரம்பமானது. பாதி பாடல் வரை ஒழுங்காக போனது. ஆலாபனை காட்சிகள் வரும்போது ராதா அவர்கள் தன் உதட்டசைவுகளை அட்ஜஸ்ட் செய்ய உட்கார்ந்திருக்கும் சோபாவிலிருந்து குதியோ குதி என்று குதிக்க ஆரம்பிச்சாரு. ஏகப்பட்ட சேஷ்டைகள் பண்ணினாரு. ஒரு கட்டத்தில் ராதா அவர்கள் திடீரென பெரிய பாடகர் போல காதருகே தன்னுடைய இடது கையை வைத்து வலது கையை நீட்டி பயங்கர ஆக்ஷன் கொடுப்பதை பாடல்ல காணலாம். ஆனால் அது ஆக்ஷன் அல்ல, நடந்த விஷயமே வேறு. குதித்ததுல ராதாவுடைய விக் லூஸ் ஆகி விட்டிருந்தது. அந்த ஷாட் முடிய போகும் நேரம் அது. விக் கழண்டு விட்டால் இன்னொரு முறை நடிக்க வேண்டியது வருமே. அந்த சமயத்துல தான் பெரிய பாடகர் போல ஆக்ஷன் பண்ணி விக்கை காப்பாற்றி கொண்டாரு ராதா. காட்சியில் கலக்கிய நடிகர் திலகம் ராதா. அவர்களுக்கு அவர்களே நிகரானவர்கள்.
இன்னொரு ஸ்வீட் ஷாக் எம்.ஆர். ராதா. ஒருவர் நல்லவர், தேவிகாவுடைய அப்பா. இன்னொரு ஆள் கெட்ட ஆசாமி. வழக்கம் போல டிப்பிக்கல் எம்.ஆர். ராதா. 2 பாகங்களில் தோன்றுகிறார். தனவந்தர் அமிர்தலிங்கம் பிள்ளையாகவும் வில்லன் கபாலியாகவும் வந்து தமது பொறுப்பை கருத்தாக நிறைவேற்றியிருப்பது பாராட்டுக்குரியது. காலி பண்ற என்ன சார் உங்க வீட்டு கதவு கோழை மாதிரி பின்னால இருந்து தாக்குது? ஸ்பிரிங் டோர். நாம மூட வேணும், அதுவும் முடிக்கணும். நாம மூட வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது நாட்டுல அவ்வளவு சோம்பேறிகள் நிறைஞ்சு போயிட்டாங்கன்னு சொல்றீங்க. சுறுசுறுப்பா இருக்கணும்ன்றதுக்கு அப்படி வச்சிருக்காரு. ஏன் சார், இது உங்க பங்களாவா சார்? இங்க நீங்க தனியா கொடுத்துன்னு இருக்கீங்களா சார்? ஆமா. என்ன அநியாயம்! 100 பேர் தங்கலாம். நாட்டுல ஒண்டி கட்டையெல்லாம் இவ்வளவு பெரிய பங்களா வச்சு அனுபவிச்சுக்கிட்டு இருந்தா எங்களை மாதிரி ஏழைங்க எல்லாம் பங்களாக்குள்ள பாலிடிக்ஸ் எப்பவும் பேசக்கூடாது. நமக்கு எதுக்கு இந்த நேரத்துல பாலிடிக்ஸ்? எல்லாம் தான் பாழா போச்சு. அவன் என்ன மாதிரி இருக்கிறான்? அதான் நானும் பார்த்து நிற்கிறேன். உலகத்துல ஒருத்த மாதிரி இன்னொருத்த இருப்பானா? ஏன் இருக்க மாட்டான்? ஹிட்லர் மாதிரியே 5 பேர் இருக்கிறானே. ஹிட்லர் மாதிரி 5 பேர் இருக்கிறானா? ஆமா. ஆச்சரியம் ஆச்சரியம். சவால உட்காந்து தூக்கம் வருதா? இல்லை சார், சாப்பிட்டு சார் 4 நாள் ஆச்சு சார். மயக்கத்துல கிறங்கிட்டேன் சார். வா, சாப்பிடாத உடம்பு பார்த்தா தெரியுது. இருக்கட்டும், உனக்கு நல்ல டின்னர் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். வா சாப்பிடலாம். சாப்பிடு. காஞ்ச மாடு தமிழ் சாப்பாடு போதுமா, இன்னும் வேணுமா? வயிறார சாப்பிட்டேன் சார். கொஞ்சம் நிம்மதியா கொஞ்சம் ஸ்லீப் பண்ணணும், தூங்கணும் போல தோணுது சார். இப்படி தின்னா தூங்காம என்ன செய்யறது? வா பழுது. பால் இருக்கும்ல சார்? பால் பழம் தர்றவா சார்? சில்லுங்குத குளிர்த ஏர் கண்டிஷன் இருக்கா சார்? அதாப்பா. ஆமா சார், பணம் என்ன வேலை செய்யுது சார்? அண்ணா ரொம்ப வேலை செய்யும், போக போக தெரிஞ்சுக்க. போய் படுத்துக்கோ பேசாம. சார் ரொம்ப நன்றி சார். சார் உங்களை நான் மறக்க மாட்டேன் சார். பரவாயில்ல சார். குட் நைட் சார். சார் படுங்க. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.